ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வட்டியானம் கலெக்ஷன், கோல்டு ஹிப் பெல்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க. நிறைய பேருக்கு தங்கத்தில் வட்டியானம்னா ஒரு கனவு தான். ரொம்ப மெகா பெரிய பட்ஜெட் தான் அது. ஆனாலும் சரவணா எலைட் டி நகர் பிரான்ச்சில் லைட் வெயிட் 69 கிராம்ஸ்க்கே நம்மளுக்கு கோல்டு வட்டியானம் வந்துடுதுங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னலான ஓல்டு மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேக் சைடு ஹிப் பெல்ட்டோடு சேர்த்து இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு மட்டும் கோல்டு வந்துட்டு பேக் சைடெல்லாம் சில்வர் மாட்டுற மாதிரி பேட்டர்ன்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் இருக்குங்க. இந்த வட்டியானம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். 154 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தான். சாலிடான ஒரு பேட்டர்ன் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஓல்டு மாடல், ட்ரெடிஷ்னல் மாடல் இருந்தாலும். அடுத்தது இது ஒரு நகாஸ் பேட்டர்னில் செஞ்சுருக்காங்கங்க. அஷ்டலக்ஷ்மி வட்டியானம். இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸில் கோல்டு பால்ஸ் வருது. இது பெல்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தான் வருதுங்க. இங்கே அட்ஜஸ்டபிள் மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஹூக் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு அதோட சைஸ் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணுமன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இதெல்லாம் அப்படியே சிங்கிள் பெல்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக ஒரே பெல்ட்டாக வர மாதிரி பேட்டனுங்க. இது 69 கிராம்ஸுங்க. இது ஃப்ரண்ட்டு மட்டும் கோல்டு வரும். பேக் சைடு உங்களுக்கு கோல்டு பெல்ட் வேணுமன்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சில்வரில் 92.5 பியூர் சில்வரில் கூட விற்கிறாங்க. பேக் சைடு எதுக்கு கோல்டு நினைக்கணுச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நான் காட்டியிருக்கேன் இல்லைங்க, அதில் இது கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷனும். இந்த சைடு அந்த சைடு பீகாக் ஃபெதர் ஃபுல்லாக விரித்த மாதிரி பேட்டர்னும், அதில் பிங்க் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஹேங்கிங்கில் சலங்கில் பெரிய பெரிய கோல்டு பால் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் பீஸுங்க. 149 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன்ஸ் தெரியுங்களா. நேராக பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு ரொம்ப ஃபுல்லாகுதுங்க எனக்கு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. இதுவுமே ஃபுல்லு ஹிப் பெல்ட்டோடு சேர்த்து ஒரு சிங்கிள் கோல்டில் செஞ்சுருக்கிற வட்டியானம் தான். மேலே அங்கே ஸ்டோன்ஸ் தெரியுது இல்லை, அது ஒரு கிரீடம் மாதிரிங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். 276 கிராம்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னால் அட்டாச்சபிள் மாதிரி உங்களுக்கு அதை ஸ்க்ரூ தெரியுது பாருங்கள். இதில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நடுவில் ஒரு டாலரு, அந்த சைடு ஒரு டாலர், இந்த சைடு ஒரு டாலர் தனியாக கூட நீங்கள் பேரப் பண்ணி போட்டிக்கலாம். அந்த மாதிரி மாடல் இது. அடுத்தது இந்த ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் 157 கிராம்ஸ் இருக்குங்க. இதில் பால்ஸ் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன் தான், ஆனாலும் இந்த சைடு ஒரு லீஃப் அதிகமாக வருது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். கோல்டுங்க, ஃபுல்லு சாலிடான கோல்டு. இது எல்லாமே அப்படியே 20 சவரம் கிட்ட வருதுங்க. வட்டியானம்னாலே ஒரு பல்க்கு அமௌண்ட்டு தான், ஒரு வெயிட்டு தான். இதெல்லாம் ஒரு சேவிங்க்கு எப்போ ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோல்டு வாங்கணும், நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஒரு நம்மளுக்கு சேவிங்ஸாகவும் இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பல்கான ஒரு பிளெயின் கோல்டில் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா வட்டியானம் கலெக்ஷன் போடுங்கன்னுட்டு. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வட்டியானம் எங்கேருந்துமா வாங்குவீங்கன்னுட்டு எனக்கு பர்சனலாக நான் நினச்சிட்டே இருப்பேன். சரி, கடவுள் கொடுக்குறாங்க, இஷ்டமாக சந்தோஷமாக வாங்கட்டும் அன்னுட்டு நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த விலாகு. அடுத்தது இது ஒரு பாம்பே பேட்டர்ன் வட்டியானம் தாங்க. பார்க்குறதுக்கு ஹாரம் மாதிரி தெரியுது எனக்கு. இது ஒரு 11 சவரம் கெட்டு இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சைடு நார்த் இந்தியன் சைடு அவங்க இப்படி தான் போடுவாங்க. இது ஹிப்புக்கு நான் வட்டியானம் அந்த ஹிப்பு கிட்ட வருது. சைடெல்லாம் சலங்கு வர மாதிரி பேட்டர்னும். அடுத்தது இந்த வட்டியானத்தில் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மனும் ஏனா அது வர மாதிரி பேட்டர்னும், கீழே முத்து வர மாதிரி சலங்கு செயின் எல்லாம் வர மாதிரி பேட்டர்னும். இதுவுமே சிங்கிள் கோல்டில் பண்ணது தாங்க. 185 கிராம்ஸ் இருக்குது. ஒரு சாலிடான வட்டியானம் தாங்க. அடுத்தது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டோன் ஃபுல்லு கோல்டு இருக்கணும், நடுவில் ஒரு ஸ்டோனு பெண்டன்ட் மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 63 கிராம்ஸ்க்கே அவ்வளோ உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபுல்லு பேக் சைடு பெல்ட்டோடு சேர்த்துங்க. 63 கிராம்ஸ் தான். இது நான் வீடியோ கிட்டேருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. கொஞ்சம் மெலிசான ஒரு பேட்டர்ன் தான். 7 சவரத்துக்கே உங்களுக்கு வட்டியானம்.
அடுத்தது இது ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. சேம் டு சேம் டைமண்ட் மாதிரியே இருக்குது. இதில் ஃப்ரண்ட் பேட்டர்ன் அந்த பாகம் மட்டும் 134 கிராம்ஸ் இருக்குது. பேக் சைடு அந்த பெல்ட் வந்து 78 கிராம்ஸ் இருக்குது. 2 பில்லு போட்டிருக்காங்க டேகு. நான் அதுக்கு தான் உங்களுக்கு டேகு வித் வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து தான் நானும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக டேகில் காட்டிகிட்ருக்கேங்க. ஒரு டைமண்ட் லுக்கு வர மாதிரி, டைமண்ட் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒட்டியானம் வாங்கிக்கோங்க. அழகாக தான் இருக்கும். அடுத்தது கெம்பு, க்ரீனு, பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஒட்டியானத்தில் 156 கிராம்ஸ் இருக்குது. சாலிடான பேட்டர்ன்ஸ் தான், அழகாக இருக்கும். ஒட்டியானம்னாலே நிறைய லேடிஸ்க்கு ஒரு கனவு இல்லை, ஆனால் ரொம்ப பெரிய பட்ஜெட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கீமில் போயிட்டிங்கன்னு இருக்கிறதே கோல்டு ரேட்டு ஜாஸ்தி, அதில் வெயிட் வேறு அதிகமாக வரும் ஒட்டியானம் பண்ணும்போது. அதுக்கு பர்சன்டேஜ் வேறு போட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். தலை சுத்தம். ஸோ பர்சன்டேஜை எப்படி 4-5 லட்சம் கிட்ட வந்துடும் தோணுது எனக்கு. நீங்கள் ஸ்கீமில் போயிடுங்க. கம்பல்சரி ஒட்டியானம் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும். கல்யாணத்துக்கு, ஸ்ரீமந்தத்துக்கு, அப்படி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கீமில் போயிடுங்க. பெஸ்ட்டு சாய்ஸு. ஒரு 11 மந்த்ஸு வெயிட் பண்ணால் போதும், உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு ஒட்டியானம் வந்துடுங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு க்ளூ தான் கொடுக்குறேன் நான். ஸ்கீமில் போங்க. கையில் எல்லாம் ஒட்டியானம் காசு கொடுத்துட்டு நேராக பல்காக வாங்காதீங்க. 4-5 லட்சம் கிட்ட வச்சாதான் வேஸ்டேஜ் நீங்கள் வாங்க முடியும். அடுத்தது இந்த ஆன்டிக்கில் பண்ணியிருக்கிற ஒட்டியானம் பாருங்கள். 94 கிராம்ஸ் தான் இருக்குங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஃபுல்லாகவே எவ்வளோ ப்ராடாக கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் க்ரீன் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சில்வர் பெல்ட்டு வாங்கிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் கோல்டு இருந்தால் போதும். சைடு சில்வர் கூட நீங்கள் போட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு அது கூட பெஸ்ட் ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, தங்கம் கெட்டியாக வாங்கணும், ஒரு சேவிங்ஸ்க்கு பல்காக இருக்கணும்னுங்க, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஆசை வாங்கணும், காசு இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போட்டிக்கிற மாதிரி ஒரு ஒட்டியானம் இருக்கணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு 60 கிராம்லவே இருக்குங்க. வெறும் ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் மட்டும் கோல்டு வருது, பேக் சைடு சில்வர்லவே நீங்கள் கோல்டு பாலிஷ் போட்டு விற்கிறாங்க. அது போட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு போட்டிக்கலாம். அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்தது இது ஒரு கல்கட்டா பேட்டர்ன் ஒட்டியானங்க. இது 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது காட்டினாங்க அவங்க. ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒட்டியானமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 75 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் பெண்டன்ட் வச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ்லவும் அவைலபிள் இருக்குது. இந்த க்ரீன் மயில் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. இதுவுமே நான் 120 கிராம்ஸ், 15 பவரம் கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது சிங்கிள் பெல்ட்டு, எந்த ஒரு டிசைன் வேண்டாம், டீசெண்டாக ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாட்டி அதில் முத்திரை போட்டிருக்கணும். ஒரு பெண்டன்ட்டு நீங்கள் லாக்கெட்டாகவும் போட்டிக்கலாம், இல்லை ஜடபில்லையாகவும் போட்டிக்கலாம், இல்லை டாலர் சைனாவும் போட்டிக்கலாம். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன். 111 கிராமில் இருக்குங்க. சாலிட்டான கோல்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்க்ரூ பேட்டர்ன் பேக் சைடு. நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் 3 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாங் செயின் பெண்டன்ட்டாவோ, இல்லை நெக் செயினுக்கு, இல்லை பேக்கு ஹிப்பு தலைக்கு வைக்கிற மாதிரி ஜடபில்லை மாதிரி, உங்கள் சாய்ஸ். அடுத்தது இந்த ஒட்டியானம் வந்து ஒரு நகாஸ் பேட்டர்ன் தான். அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி பேட்டர்னு கிராண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கேருந்து நம்மளுக்கு வங்கி வந்துடுங்க. 36 கிராம்ஸில் வங்கி. இது லெஃப்ட்டு ரைட்டு 2 கைக்கு இல்லைன்னா கூட ஒரு சிங்கிள் கைக்காவது இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. இதுவுமே அழகான பேட்டர்ன்ஸ் தான். ஒரு மகாலட்சுமி தாமரைப்பூவில் அம்மன் உட்காந்த மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எம்போஸாக இருக்குது பாருங்கள். 55 கிராம்ஸ் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி. அப்படியே ப்ரெஸ் பண்ணால் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிக்கலாம். அடுத்தது இது ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. 52 கிராம்ஸ் இருக்குது. கீழே அங்கே போல் தொங்குது பாருங்கள், அந்த போல் தான் லுக்காக அழகாக இருக்குது. அடுத்தது இது வந்து டைமண்ட் லுக் மாதிரி ஒரு பேட்டர்ன் தாங்க. இதுவுமே யூனிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசெண்ட் லுக் இருக்குது. 49 கிராம்ஸு. ஒரு எமரால்ட் ஸ்டோன் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பேட்டர்ன், எனக்கு ரொம்ப பிடிச்சி. அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான வங்கி தான். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இது வந்து கரெக்டாக 3 சவரம் கிட்ட இருக்குது. எவ்வளோ லுக்கு பாருங்கள். நம்மளுக்கு ஒட்டியானம் பேட்டர்ன்லவே அந்த காலத்தில் வங்கி கூட வரும். 2 கைக்கு வங்கி போடுவாங்க. ஒரு ஓல்டு மாடல், ட்ரெடிஷ்னல் மாடல் தான், அழகாக இருக்கும். அடுத்தது இந்த வங்கி வந்து
ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ரூபி ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கலை அப்படியே அவ்வளோ அழகாக தெரியுது, கலையாக இருக்குது. கையில் போட்டால் கூட அழகாக இருக்கும். இதில் வந்து 5 போல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் லுக் எடுத்துகிட்டு வருது. எங்களுக்கு ஸ்டோன்ஸ் வேண்டாம், ஆன்டிக் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னும் போது இந்த மாதிரி ப்ளைனாக கூட நீங்கள் 5 பவுண்டில் வாங்கிக்கலாம். 3 சலங்கு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாலிடான கோல்டு வங்கி தான் இது. அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஜகஜகான்னு இருக்கணும், அந்த மாதிரி விரும்புங்கன்னா இந்த மாதிரி கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 56 கிராம்ஸ் இருக்குது. இதில் ரூபி, எமரால்ஸு, ஜெர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வங்கிக்கு கீழே வரும்போது அந்த பீகாக் ஃபெதர் விரித்த மாதிரி கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக இந்த சைடு ஒரு பீகாக், அந்த சைடு ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகான ஒரு வங்கி தான். நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். இதில் 2 மயில் அந்த சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி, நடுவில் மகாலட்சுமி அம்மன் இருக்கிற மாதிரி பேட்டர்ன். இன்னும் நிறைய வட்டானம் வங்கிஸ் இருக்குங்க சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அன்னும்போது வாங்கிக்கோங்க, சேவிங் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.